Hello friends, welcome back to my channel. This is my fourth session. In this session நான் உங்களுக்கு object and types of object teach பண்ண போறேன். This is going to be a very interesting session and I would like to seek your attention throughout the session. Happy learning. Object. An object is a noun, clause, phrase or pronoun that receives the action of the main verb or follows the preposition. Transitive verbs take objects, whereas intransitive verbs do not take objects. மக்களே, இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் மெயின் வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற நவுன், கிளாஸ், ஃப்ரேஸ் ஆர் ப்ரொனவுனை நம்ம ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். ஆப்ஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். நவுனாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். புரியுதா மக்களே? நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி வேர்ப்ஸில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஒன்று எதுனா ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதில் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் எடுக்கும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்ட் எடுக்காது. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். மெயின் வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற நவுன், கிளாஸ், ஃப்ரேஸ் ஆர் ப்ரொனவுனை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். மெயின் வேர்பில் எது? ட்ரான்சிட்டிவ் வேர்ப் மட்டும்தான் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 4 டேர்ம்ஸ் நவுன், கிளாஸ், ஃப்ரேஸ் அண்ட் ப்ரொனவுன் ஓட அவுட்லைனை டீச் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் அவுட்லைன் தான். ஸோ கைண்ட்லி மேக் a note of it. Noun. Noun is a naming word or whatever as a name is a noun. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நேம் இல்லாமல் எதுவுமே இல்லை. எதுக்கு நேம் இருக்கோ அதெல்லாமே நவுன் தான். புரியுதா மக்களே? அது எது வேணால் இருக்கலாம். பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஐடியாவாக இருக்கலாம். எதுக்கு நேம் இருக்கோ அதெல்லாமே நவுன் தான். புரியுதா மக்களே? இதில் செவரல் டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. அது நான் உங்களுக்கு நவுன் டீச் பண்ணும்போது இன்டெப்த்தாக டீச் பண்ணுவேன். இப்போ ஜஸ்ட் அவுட்லைன் தான், இது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம கிளாஸை பார்க்கலாம். Clause is a group of words that contains both the subject and predicate. கிளாஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். புரியுதா மக்களே? கிளாஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் மெயினாக சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். இதில் செவரல் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வரும். நவுன் கிளாஸ், அட்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸ். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வரும். இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் ஃபியூச்சர் கிளாஸஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போது ஃப்ரேஸை பார்க்கலாம். ஃப்ரேஸ் இஸ் a group of words that contains either a subject or a predicate. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஃப்ரேஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஆர் ப்ரெடிகேட் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். கிளாஸ் மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்காது. இந்த ஃப்ரேஸில் ஈதர் சப்ஜெக்ட் இருக்கும், இல்லைன்னா ப்ரெடிகேட் இருக்கும். புரியுதா மக்களே? கிளாஸஸில் எப்படி டைப்ஸ் வருதோ அதே மாதிரி ஃப்ரேஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ், இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ், ஜெருன் ஃப்ரேஸ், பார்ட்டிசிபல் ஃப்ரேஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேஸஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்ரேஸ் டீச் பண்ணும்போது இந்த டைப்ஸ் எல்லாமே டீச் பண்ணிடுவேன். இப்போது இதை பற்றி தலைக்கு எடுத்துக்க வேண்டாம். புரியுதா மக்களே? இப்போ நான் உங்களுக்கு கிளாஸுக்கும் ஃப்ரேஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். கிளாஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும், கரெக்டாக? ஆனால் ஃப்ரேஸில் ஈதர் சப்ஜெக்ட் ஆர் ப்ரெடிகேட் இருக்கும். நீங்கள் கிளாஸை சென்டென்ஸாக யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்ரேஸை சென்டென்ஸாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கிளாஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். புரியுதா? ஃப்ரேஸில் ஈதர் சப்ஜெக்ட் இருக்கும் ஆர் ப்ரெடிகேட் இருக்கும். ஸோ அது கிராமட்டிக்கலி கரெக்ட் கிடையாது. கிளாஸை நீங்கள் எழுதிட்டு இது கிராமட்டிக்கலி கரெக்டானா கரெக்ட், ஆனால் ஃப்ரேஸை மட்டும் எழுதிட்டு நீங்கள் இது கிராமட்டிக்கலி கரெக்டாக நினைக்கிட்டிங்கன்னா அது ராங். இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் ப்ரொனவுனை பார்க்கலாம். ப்ரொனவுன் இஸ் a word that is used instead of a noun. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ப்ரொனவுனுங்கிறது ஒரு வேர்டு, அது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். நவுன் இல்லாத நேரத்தில் ப்ரொனவுன் இருக்கும். இது நம்ம ஸ்லாங்கில் சொல்கிற மாதிரி, வீட்டில் பெரிய ஆள் இல்லைன்னா சின்ன ஆள் நிர்வாகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நவுன் இல்லாத டைமில் ப்ரொனவுனு சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணும். புரியுதா மக்களே? நவுனுக்கு பதிலாக தான் ப்ரொனவுன். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த 4 டேர்ம்ஸு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அகெயின் ஆப்ஜெக்ட்னு என்னன்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். மெயின் வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற நவுன், கிளாஸ், ஃப்ரேஸ் ஆர் ப்ரொனவுனை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். மெயின் வேர்ப் எதாக இருக்கணும்? ட்ரான்சிட்டிவ் வேர்பாக தான் இருக்கணும்.
ஏன்னா டிரான்சிட்டிவ் வேர்ப் தான் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணாது. புரிஞ்சுதா மக்களே? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது? 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். The first object is direct object. The second object is indirect object. The third object is object of the preposition. And the fourth object is object of the possessive adjective. புரியுதா மக்களே? டோட்டலி 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. அது எது? டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ நாம் ஒன்றா இன்டெப்த்தாக பார்க்கலாம். டைரக்ட் ஆப்ஜெக்ட். A direct object is a noun, pronoun, phrase or clause that receives the action of the main verb. It actually answers the question what or whom. மக்களே, இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் மெயின் வேர்போட ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், கிளாஸ் ஆர் ப்ரொனோனை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். புரிஞ்சுதா? இது ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா யாரை ஆர் என்னோ இந்த 2 கொஷன்ஸுக்கு ஆன்சர் கொடுக்கும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். இதோட அர்த்தம் என்னவென்றால் லயன் அண்ட் டைகர் மாமிசத்தை சாப்பிடும் சொல்லுது. இங்கே வாட்டிங்கிற கொஷின் வருதா? லயன் அண்ட் டைகர் எதை சாப்பிடுது? மாமிசத்தை சாப்பிடுது. லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். புரியுதா மக்களே? அங்கே எதை சாப்பிடுதுன்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். இங்கே மீட்டுங்கிறது என்ன? கிராமட்டிக்கலாக நவுன். ஆனால் இங்கே என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன ஆப்ஜெக்டா? டைரக்ட் ஆப்ஜெக்டா. புரியுதா மக்களே? லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். நீங்கள் சும்மா லயன் அண்ட் டைகர் ஈட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது கிராமட்டிக்கலி ராங். எதை சாப்பிட்டது அப்படின்னு ஒரு கொஷன் வரும், வாட்னு ஒரு கொஷன் வரும். புரியுதா? ஸோ அந்த கொஷன் வந்தாலே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சேர்க்கணும். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே சேர்த்துருக்குது. லயன் அண்ட் டைகர் ஈட் மீட். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஏ டீச்சர் பனிஷ்டு ராமு இன் த கிளாஸ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு டீச்சர் ராமுங்கிற ஸ்டூடெண்ட்டை கிளாஸில் பனிஷ் பண்ணாங்களாமா. இங்கே சப்ஜெக்ட் எது? ஏ டீச்சர். பனிஷ்னா இது வேர்ப், அது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ராமுங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸுங்கிறது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது எதை மாடிஃபை பண்ணுது? பனிஷுங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுது. இப்போ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அது எதுன்னு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா மக்களே? இங்கே ஆப்ஜெக்ட் எது? ராமு. ராமுங்கிற ஸ்டூடெண்ட் தான் ஆப்ஜெக்ட். நீங்கள் சும்மா ஏ டீச்சர் பனிஷ்டுன்னு சொல்ல முடியாது. யாரை அப்படின்னு ஒரு கொஷன் வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொஷன் வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். அதோட ஆன்சர் தான் ராமு. இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏ டீச்சருங்கிறது சப்ஜெக்ட், பனிஷ்ங்கிறது வேர்பு, ராமுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் தே சோல்ட் ஏ பிக் ரெட் கார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவங்க ஒரு பெரிய ரெட் கலர் காரை விற்றுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்கிறது சப்ஜெக்ட், சோல்டுங்கிறது வேர்ப், ஏ பிக் ரெட் காருங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த 4 வேர்ட்ஸுமே ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. பிகாஸ் அது நம்ம நவுன் ஃப்ரேஸ்ன்னு கூப்பிடுவோம். எதை? ஏ பிக் ரெட் கார். இந்த 4 வேர்ட்ஸும் நவுன் ஃப்ரேஸ். உங்களுக்கு நான் ஃப்ரேஸு க்ளாஸு சொன்னாலும் அதில் இது நவுன் ஃப்ரேஸ். இங்கே எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரியுதா மக்களே? ஸோ தேங்கிறது சப்ஜெக்ட், சோல்டுங்கிறது வேர்ப், ஏ பிக் ரெட் காருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ ஹேட் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைங்கிறது சப்ஜெக்ட், ஹேட்டுங்கிறது வேர்ப், யூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? ஹேட்டுங்கிறது வேர்பாக இருக்குது, யூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு கொஷன் வரும். ஐ ஹேட்டுன்னு சொல்ல முடியாது. யார் ஏன்னு ஒரு கொஷன் வரும். அந்த கொஷனுக்கு ஆன்சர் தான் இது யூ. புரியுதா மக்களே? ஐ சப்ஜெக்ட், ஹேட்டு வேர்பு, யூ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சஞ்சு லைக்ஸ் கிளீனிங் த ஹவுஸ். இதோட அர்த்தம் என்னவென்றால்
சஞ்சுங்கிற ஒரு ஆளுக்கு ஹவுஸை க்ளீன் பண்ணது ரொம்ப பிடிக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சுங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப், க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது ஜெருண்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஜெருண்ட் ஃப்ரேஸ் இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுது, ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. புரியுதா மக்களே? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்டு நவுனாக இருக்கலாம், க்ளாஸாக இருக்கலாம், ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். சஞ்சுங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸுங்கிறது வேர்ப், க்ளீனிங் த ஹவுஸுங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ லைக் வாட் யூ டூ. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நீ என்ன செய்கிறியோ அதை நான் விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், வாட் யூ டூங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த வாட் யூ டூங்கிறது கிராமட்டிக்கலி நவுன் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா மக்களே? இங்கே நவுன் க்ளாஸ் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன ஆப்ஜெக்டா, டைரக்ட் ஆப்ஜெக்டா. ஐ லைக் வாட் யூ டூ. ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், வேர்பில் என்ன வேர்பு, ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுக்கப்புறம் வர வார்த்தை எல்லாமே ஆப்ஜெக்ட், வாட் யூ டூ. அது கிராமட்டிக்கலி நவுன் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஆப்ஜெக்டாக டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரிஞ்சுதா மக்களே? இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். The second type of object is indirect object. An indirect object is a noun, phrase, clause or pronoun that is the recipient of the direct object. Without a direct object, an indirect object cannot exist. Okay, இதுக்கு மீனிங் என்னன்னா, டைரக்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், clause or pronoun நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். புரிஞ்சுதா மக்களே? ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. புரியுதா மக்களே? இப்போ நாம சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ வில் பை மை மதர் எ கார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி தருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், வில் பைங்கிறது வேர்ப், மை மதருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ காருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மை மதருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுது. ஐ வில் பை ஏ கார்னால் என்ன, நான் ஒரு கார் வாங்குகிறேன். ஐ வில் பை மை மதர் ஏ கார்னா நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கார் வாங்குறேன்னு அர்த்தம். புரியுதா மக்களே? புரிஞ்சுதுன்னா ஓகே. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ டீச் தெம் இங்கிலீஷ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். ஐங்கிறது இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சப்ஜெக்ட், டீச்சுங்கிறது வேர்ப், தெம்ங்கிறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டீச் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். யாருக்குன்னு ஒரு கொஷன் வருமா? புரியுதா? யாருக்குன்னு ஒரு கொஷன் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ டீச் தெம் இங்கிலீஷ். யாருக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்க இங்கிலீஷை, அவங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா மக்களே? இங்கே நீங்கள் ஐ டீச் தெம்னு போட்டிங்கன்னா கிராமட்டிக்கலி ராங். பிகாஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஐ டீச் தெம் இங்கிலீஷ். திஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். இட் இஸ் வெரி ஈஸி மக்களே. வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டு கான்சன்ட்ரேட். இப்போ நம்ம த தேர்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். த தேர்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் இஸ் எ நவுன், ஃப்ரேஸ், clause or pronoun that follows the preposition. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ப்ரிப்போசிஷனை ஃபாலோ பண்ணுற நவுன், ஃப்ரேஸ், clause or pronoun நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷனை கூப்பிடுவோம். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ கேவ் எ கிஃப்ட் டு ஹிம். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வேர்ப், ஏ கிஃப்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், ஹிம்ங்கிறது ப்ரொனவுன். இங்கே ப்ரொனவுன் எதவா ஆக்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷனை ஆக்ட் பண்ணுது. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஹிம்ங்கிறது டூவை ஃபாலோ பண்ணுது. புரியுதா மக்களே?
டூக்கு அப்புறமா வந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா உங்களுக்கு? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன் எப்போவுமே ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா தான் வரும். ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வேர்ப், கிஃப்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், ஹிம்ங்கிறது ப்ரொனவுனிங்க. ஆனால் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் டு யூ. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன்னு அர்த்தம். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் டீச்சிங்கிறது வேர்ப், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், யூங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். மக்களே புரியுதா? ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா மக்களே? ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் டு யூ. ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் டீச்சிங்கிறது வேர்ப், இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டூங்கிறது ப்ரிப்போஷன், யூங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். ஆக்சுவலாக கிராமட்டிக்கலாக யூங்கிறது என்ன? ப்ரொனவுன். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் வி ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ டு அஸ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களால் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற பயம் நம்மளுக்கு இல்லைன்னு. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா விங்கிறது சப்ஜெக்ட், ஆர் நாட் ஸ்கேர்டுங்கிறது வேர்ப், ஆஃப்ங்கிறது ப்ரிப்போஷன், வாட் யூ கேன் டூ டு அஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். புரியுதா மக்களே? அது என்ன ஆப்ஜெக்ட்டு? ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். எதனால்? ஆஃபுக்கு அப்புறம் வருது. ஆஃபுங்கிறது என்ன? இங்கே ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். புரியுதா மக்களே? we are not scared of what you can do to us. புரியுதா மக்களே? ப்ரிப்போஷனுக்கு அப்புறமா வந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன். இங்கே வாட் யூ கேன் டூ டு அஸ்ங்கிறது என்ன? நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் எதவா ஃபங்க்ஷன் பண்ணுது? இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷன்னு ஃபங்க்ஷன் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். த லாஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். An object of the possessive adjective is a noun that comes right after a possessive adjective. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா ஒரு நவுனை நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கூப்பிடுவோம். புரியுதா மக்களே? இங்கே ப்ரொனவுன் வராது, கிளாஸ் வராது, ஃப்ரேஸ் வராது, நவுன் மட்டும்தான் வரும். புரியுதா மக்களே? பொசசிவ் அட்ஜெக்டிவ் இஸ் a kind of adjective that shows ownership or possession. பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ். அது நம்மளுக்கு எதை காட்டும்? ஓனர்ஷிப் ஆர் பொசஷனை காட்டும். புரியுதா? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எது? மை, யுவர், இஸ், ஹர், இட்ஸ், அவர், யுவர் அண்ட் தேர். இது எல்லாமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான். நான் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் டீச் பண்ணும்போது பொசசிவ் அட்ஜெக்டிவ் நான் தெளிவாக டீச் பண்ணிடுவேன். புரியுதா மக்களே? இது ஜஸ்ட் அவுட்லைன் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் எ குட் பாய். இங்கே பார்த்தீங்கன்னா மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஃப்ரெண்டுங்கிறது நவுன், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், ஏங்கிறது இன்டெஃபினிட் ஆர்டிக்கல், குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், பாய்ங்கிறது அகெயின் நவுன். மக்களே இங்கே பாருங்கள், பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வர நவுனை நாம் என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கூப்பிடுவோம். அப்போது இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எது? ஃப்ரெண்ட். புரியுதா மக்களே? மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஃப்ரெண்டுங்கிறது நவுன். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா வர வேர்டு தான் இது ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். அது கண்டிப்பாக நவுன் தான் இருக்கும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், டோன்ட் நீடுங்கிறது வேர்ப், யுவருங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஹெல்ப்புங்கிறது நவுன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வர நவுனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கூப்பிடுவோம். புரியுதா மக்களே? ஐங்கிறது சப்ஜெக்ட், டோன்ட் நீடுங்கிறது வேர்ப், யுவருங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஹெல்ப்புங்கிறது நவுன். உங்களுக்கு புரியுதா? பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா வர நவுனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கூப்பிடுவோம். Okay friends, thanks for watching this video. I will meet you in the next session with a new concept. Until then, take care, bye bye.